உங்கள் சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் ஈடன் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடன் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று மேட்ச் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரியான் பராக் பேட்டிங்கில் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதுமாரி பவுலிங்கில் பார்த்தோன்னா ஆவேஸ் கான் ஒரு சூப்பரான டெத் ஓவர் பவுலிங் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால நேற்று மேட்சை ராஜஸ்தான் வின் பண்ணவும் செஞ்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தொடச்ச 2 மேட்சை வந்து தோத்துருக்குறாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி 2 டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் ஆர்சிபி கொல்கத்தா மேட்ச் இருக்குது, அந்த டீமோட ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் முத்துக்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருப்பாச்சி படம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த பட்டாசு பாலுன்னு ஒருத்தர் வருவாரு, பாலு பேசுன்னு, அது பேர் பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன், என் பேட்டு தான் பேசணும் வந்து பயங்கரமா ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்காரு. அதாவது 2 விதங்க. ஒண்ணு, டீம் வந்து அவர் மேல பல வருஷமா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நமக்கும் தெரியும், அவங்களும் டீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ரன் கிடைச்சிச்சு. குட் டு see him coming back. ஏன்னா வந்து செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அஸ்ஸாமுக்காக சையத் முஸ்தாக் அலி ஆடும்போது ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இந்த சீசனும் போன சீசனும் ஒரு ரீசனபிளா கொஞ்சம் நல்லாவே பண்ணாரு ரியான் பராக் அஸ்ஸாமுக்காக விளையாடுறப்போ. சோ இந்த தடவை ஒரு புது வெர்ஷனா அவரை வந்து பாக்குறோம். செம்ம இன்னிங்ஸ் விளையாடினாரு. நம்பர் 4 வராரு. ஏற்கனவே இப்ப இதை வந்து ஒரு ரியான் பராக் 2.0 அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வேற சூரியகுமார் யாதவ் கிளப்பி விட்டாரு. அத நம்ம என்சிஏல அவர் பண்ண ட்ரைனிங்கை பத்தி எல்லாம் போட்டிருந்தாரு. என்னன்னா முன்னாடி நிறைய பேசுவாரு, ஒரு மாதிரி ஆட்டிடியூடா வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இது மட்டும் தான் இருக்கு, ஆட்டிடியூட் மட்டும் தான் இருக்கு, ரன் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. பட் அதுல இருந்து இப்போ வந்து ஒரு மாதிரி மெச்சூர்ட் ஆகி வந்த மாதிரி நிறைய ட்ரெயின் பண்ணி நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. அவருமே பேசும்போது பார்த்தோன்னா நான் நிறைய ட்ரெயின் பண்ணி இருக்கிறேன், இதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து பேசுறாரு. எப்படி ஒரு சின்ன வயசுல ஒரு கிரிக்கெட்டோட டிரான்சிஷன் இப்படி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏன்னா வந்து ரொம்ப ஏர்லியான ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சுல அவரோட கரியர்ல. அதனாலேயே இப்ப வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி அதான் முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் அந்த சீன் போடுற அந்த கேட்டகரியில வருவாரு அவரு. கேட்ச் பிடிக்கும் போது ரொம்ப தெனாவட்டா இப்படி பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அவரோட செலிபிரேஷன், அது அவரோட ஆட்டிடியூட். எனக்கு அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பாக்குறவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து கேட்ச் பிடிச்சிட்டு ஒரு பிஹூ டான்ஸ் ஒண்ணு போடுவாங்க, மாநிலத்தோட ஒரு ட்ரெடிஷனல் டான்ஸ் ஒண்ணு பண்ணுவாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அந்த பிளாம்பாயன்ஸ் குறைஞ்சி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வருது. அது வந்து பார்க்க நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுமே நேத்து ஒரு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டார்ட்ல ஏர்லியா விக்கெட்ஸ் போகுது, ஜெய்ஸ்வால் அவுட்டு, சாம்சன் அவுட்டு, பட்லர் அவுட்டு அப்படிங்கிறப்போ பெரிய தலைகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் தான் வந்து இன்னிங்ஸை நின்று வந்து அப்படி எடுத்துட்டு போனாரு. 2 பால் என்னங்க அஸ்வின்? ஓகேங்க, அஸ்வின் அடுத்து வருவாங்க. ஐயோ, நீங்க வந்து என்னைய வந்து கமெண்ட்ல மாட்டி விட்டுறதுக்கு பாக்குறீங்க. அஸ்வின் அடுத்து கட்டாயம் பேசுவோம். ரியான் பராக் அங்க நின்னாரு, கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாரு இன்னிங்ஸ. ஸோ ஒரு ரன்ன பால்ல ஆடி அப்படி மெதுவா கியரை மாத்தி கடைசியில லாஸ்ட் ஓவர் நார்க்கியாவெல்லாம் அப்படி ஒரு அட்டாக் வந்து நம்ம வந்து பயங்கரமா பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னிங்ஸா அவர் எப்படி இருந்துச்சு? அவரோட இன்னிங்ஸோட அந்த விஷயங்கள் எப்படி, அவர் கட்டமைச்ச விதம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து வழக்கம் போல அந்த 20 பால் 20 அதுல ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அஸ்வின் அடிக்க ஆரம்பிச்சாருன்னு உடனே இவர் மேல வந்து பாரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளும் ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு அவரும் டேக் ஓவர் பண்ணாரு. கடைசி ஓவர் நீங்க சொன்ன மாதிரி நார்க்கியாவை 24 25 ரன் அடிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேஜ்ல ஆர்ஆர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இம்பாக்ட் பிளேயரா வந்து அவங்க கடைசியில பர்கர் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அதுக்கு பதிலா ராபர்ட் பவலை இறக்கணுமா, முந்தின மேட்ச் டெல்லி பண்ண மாதிரி அவங்க பொறையில இறக்குனாங்க. பேட்டிங் சரியா போகலன்றதுனால. சோ ராபர்ட் பவலை போய் பேட் அப் பண்ணுலாம் சொல்லிட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா விக்கெட் விழலன்னு உடனே சரி வேற பிளானு, அப்புறம் நம்ம இவங்களை வச்சே போலாம். அண்ட் கடைசி ஓவர்ல ஒரு ஜாக்பாட் அமைஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேத்துக்கு, டெல்லி போலிங் வந்து அவ்வளவு பெருசா தெரியல அப்படின்னு. கொஞ்சம் தொங்கலாதான் இருந்துச்சு. இவர் டு ஹிஸ் கிரெடிட் சூப்பரான ஒரு சில சிக்ஸர்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு. பார்க்க ஒர்க் பண்ணிருக்காருன்னு தெரியுது பவர் ஹிட்டிங்ல. பயங்கரமா ஆடுறாரு. ஒரு 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 சின்ன தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவரோட ஹார்ட் ஹிட்டிங் எல்லாம் பாக்குறப்போ. ஏங்க ஒரு மேட்ச வச்சு நம்ம வந்து யாரையும் ஒரு மேட்ச வச்சு யாரையும் திட்டுறது தப்பு, ஒரு மேட்ச வச்சு யாரையும் ஓஹோ அப்படியே பாராட்டுறது தப்புங்க. தோனின்றீங்க நீங்க. அவர் ஆடுற ஷாட்ஸ பத்தி மட்டும் தாங்க சொன்னேன். அவர் என்ன அவரே தோனி, அவரே சரி. ஸ்ரீராமுக்கு வந்து ரியான் பராக் தோனி மாதிரி தெரியுறாரு. எனக்கு ரியான் பராக் மாதிரி தெரியுறாரு. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுறாரு அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி, இப்ப அஸ்வினுக்கு வருவோம். அஸ்வினுமே வந்து நேத்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணாரு.
ஸோ ரியான் பராக் கூட நின்று பயங்கரமா அவருமே ஆடி கொடுத்திருந்தாரு. அஸ்வின் வந்து பேட்டர் பவுலிங் தாண்டி பேட்டரா வந்து நம்ம பல சமயங்கள்ல பார்த்துருக்கிறோம். குரூசியலான டைம்ல வந்து பண்ணி கொடுப்பாரு. நேத்து பண்ணது அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போயிட்டு இருந்த சமயத்துல அடுத்து விக்கெட் விழாம பாத்துக்கிட்டாரு. ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு நேத்து? அதாவது அதுல வந்து நிறைய அஸ்வினோட பேச்சு தான் எடுத்திருக்கும். சங்கக்காரா அண்ட் சஞ்சு சாம்சன் இருந்தாலும், டீம் கோச் அண்ட் இவர் கேப்டனா இருந்தாலும், போன மேட்சும் நம்ம பார்த்தோம் அஸ்வின் வந்து பேடப் ஆயிருந்தாரு. 1 விக்கெட் 2 விக்கெட் போறப்ப அஸ்வின் வந்து பேடப் ஆயிருந்தாரு. சோ அவர் ஏதோ டீம்ல ஏதோ ஒரு பிளான் இருக்கு. சீக்கிரம் விக்கெட் விழுந்தா அஸ்வின் அண்ட் அந்த மாதிரி வர பிளேயர்ஸ் வந்து ஒரு எண்ட பார்த்து ஆடுவாங்கன்னு இருக்கும். அவர் இல்ல, அங்க போய் நான் அடிக்கிறேன்னு அவர் வந்து ஆடினாரு. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து டோட்டலா ஒரு ஷிஃப்ட். நம்ம பாக்குற அந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பாக்குற ட்ரெடிஷனல் அஸ்வின்ல இருந்து T20ல ஒரு ஷிஃப்ட். போன சீசன் கூட அகைன்ஸ்ட் CSK ஒரு மேட்ச் இப்படிதான் பின்சிட்டரா வந்து ஒரு குவிக் ஃபயர் 35 40 அடிப்பாரு அஸ்வின். அந்த மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ அப்பப்போ இந்த பிளான வந்து அவங்க யூஸ் பண்றத தயங்கல. அவரும் நார்க்கியா ஒரு 6 அடிச்சாரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல காலை வச்சாரு. கொஞ்சம் லென்த் பால் எடுத்து ஒரு சாத்து 2 6 அடிச்சாரு ஒரு ஓவர்ல. பேத்துட்டாரு அஸ்வின். அவர் இன்னிங்ஸ் தான் ஒரு லான்ச்சா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மத்தவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சு. பிரஷர்ல இருந்து அவங்களை ரிலீஸ் பண்ணது அஸ்வின் தான். ஒரு நம்பர் என்னன்னா, அஸ்வின் பேட்டிங்க்கு வரப்போ அவங்க டீமோட ரன் ரேட் வந்து 4.9, 5 கூட இல்ல, 4.9. ஆஃப்டர் அஸ்வின் till the end of the game, end of the innings அவங்களோட ரன் ரேட் வந்து 11.8. அப்படி பவுலிங் வந்தோம்னா பவுலிங் இன்னுமே ராஜஸ்தான் வந்து பயங்கரமா பண்றாங்க. குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ் வந்து பார்த்துப்போம். லாஸ்ட் மேட்சுமே வந்து அந்த டெத் ஓவர்ஸ் வச்சுதான் வந்து வின் பண்ணாங்க. நேத்துமே வந்து டெத் ஓவர்ஸ் வச்சுதான் வின் பண்ணாங்க. ஆவேஷ் கான், சந்தீப் ஸோ சூப்பரா பண்றாங்க. அந்த டெத் ஓவர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஆவேஷ் கான் லாஸ்ட் ஓவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருந்தாரு நேத்து. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல ஒரு 4 ரன் தான் வந்து கொடுத்திருந்தாரு. பயங்கரமா பவுல் பண்றாங்க. அண்ட் சாம்சனுமே டெத் ஓவர்ல பயங்கரமா டெசிஷன் எடுக்கிறாரு பவுலிங். அந்த பாயிண்ட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க சொல்லும்போது. சஞ்சு சாம்சன் ஆஸ் அ கேப்டன் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்றாரு. அது டெவலப் ஆயிருக்காரு அந்த ரோல்ல சஞ்சு சாம்சன். ஒரு சில டிசிஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கடைசி ஓவர்ல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இருந்துச்சு, பர்கருக்கு இருந்துச்சு. பட் நான் இந்தியன் பிளேயர்ஸ் ட்ரஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தீப் சர்மாக்கு பெனல்டி மேட் ஓவர், ஆவேஷ் கானுக்கு லாஸ்ட் ஓவர். போன மேட்சும் இதே மாதிரி டிசிஷன் தான் அவர் எடுத்தாரு. நடுவில் அஸ்வின் ஒரு ஓவர் போன மேட்ச்ல வந்து பியூட்டிஃபுல்லா வாங்கினாரு. இந்த மேட்சும் அஸ்வின் கிட்டே இருந்து ஒரு ஓவர் நடுவில் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் த எண்ட். சோ பயங்கர டாக்டிக்கலா ஷ்ரூடா தெரியுறாரு. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு. சைடு பவுண்டரிஸ் பெருசுன்றதுனால கேமை வந்து அந்த சைடு எடுத்துட்டு போக பாக்குறாங்க ஆஸ் பவுலர்ஸ். ரொம்ப அட்மையர் பண்றேன் சஞ்சு சாம்சனோட இந்த குவாலிட்டிஸ்லாம் நான் இந்த சீசன். அதுவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இத மாதிரி சரியான ஆப்ஷனை பிக் பண்ணி போடுறது, அவர் பிக் பண்ற ஆப்ஷன் வந்து கரெக்டா வந்து டெலிவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா? கரெக்ட். அண்ட் பேக் பண்ற பிளேயர்ஸ் இந்த இப்ப ரியான் பராக்கு ஒரு கேம் நம்பர் 4 கொடுத்துட்டு அடுத்த கேம் வந்து கீழே அனுப்புறது மேல அனுப்புறதுலாம் இல்லாம அந்த கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்குறாரு. இப்ப ஃப்ளோட்டர்னு ஒரு 2 பேர் இருக்கணும். பட் ரியான் பராக் தான் முன்னாடி அந்த டீமுக்கு ஃப்ளோட்டரா இருந்தாரு. இப்ப ரியான் பராக் ஃப்ளோட்டர்ல நீங்க பிக்ஸ் பொசிஷன். ஃப்ளோட்டர்னா அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் கீழே மேல போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பாத்துருக்காங்க. அண்ட் பேட்டிங்லயும் பாருங்க, உங்களுக்கு ஹெட்மயர் மாதிரி ஒரு பினிஷர் இருந்தாலும் ரியான் பராக் மேல நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. ஜுரேல தான் மேல அனுப்புனாங்க. இப்போ நம்ம பவுலிங் பத்தி டெத் பவுலிங் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நேத்து ஆவேஷ் கான் வந்து அந்த லாஸ்ட் ஓவர் அவர் பவுல் பண்ண விதத்தை பார்த்தோன்னா எல்லாமே ஒய்டி ஆக்கஸா தான் போட ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆக்கஸா இறக்குறது தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், ஒய்டி ஆக்கஸ் அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டியான டெலிவரிஸ். ஸோ அதை போட்டா வந்து பவுண்டரிஸை கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா என்னன்னா அதுல போடுறதுல இருக்கிற ரிஸ்க் வந்து எக்ஸ்ட்ராஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒய்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஆனா நேத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட அந்த லாஸ்ட் ஓவர்ல பார்த்தோன்னா ஒரு ஒய்டு கூட வந்து இருந்திருக்காது. அவ்வளவு ஒழுங்கா அவ்வளவு சரியா வந்து பவுல் பண்ணிட்டாரு. ஸோ ஆவேஷ் கான் அவரோட பவுலிங் பத்தி பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு அந்த லாஸ்ட் ஓவர் பாக்குறப்போ? அதாவது இந்த டீம் வந்து அவர் வந்து முன்ன டீம்ல 10 கோடிக்கு இருந்தாரு. இவங்க வந்து ஆக்ஷன்ல விட வேண்டாம், எங்களுக்கு ஆவேஷ் கான் வேணும்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணாங்க சீசனுக்கு முன்னாடியே. சோ ஏதோ ஒரு இது பாத்துருக்காங்க ஆவேஷ் கான். பிளஸ் இப்போ ஒரு ஐபிஎல் டீம் நீங்க ஜெயிக்கிற டீம் ஹிஸ்டாரிக்கா நீங்க எடுத்துக்கோங்களேன், இந்தியன் இன்டர்நேஷனல்ஸும் வேணும். ஏதாவது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் நல்லா இருக்கணும். பட் இந்தியன் இன்டர்நேஷனல் இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாடுன ஒரு நிறைய பிளேயர்ஸ் வேணும்னு நினைப்பாங்க அந்த 7 பிளேயர் ஃபில் பண்ண. சோ ஆவேஷ் கானுக்கு இப்ப சமீப காலங்கள்ல லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இந்தியன் டீம் நிறைய விளையாடி இருக்காரு. பட் இந்தியன் டீம்ல இடத்தெல்லாம் சிமெண்ட் பண்ணல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் ஸ்டில் ஒரு கான்பிடன்ஸ், என் நாட்டை நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்ற கான்பிடன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் இவங்களும் வந்து கஷ்டமான ஓவர்ஸ் கொடுத்து அதை பேக் பண்றாங்க. அவர் எப்பவுமே ஒரு விக்கெட் டேக்கர் ஆவேஷ் கான். ஓடி வருவாரு, பட் விக்கெட்ஸ் எடுப்பாரு. அப்போ இந்த மேட்ச் கூட ஒரு சந்தீப் சர்மா ஒரு செம கேட்ச் பிடிச்சாரு, அங்க வந்து அவங்களுக்கு விக்கெட் கிடைச்சிச்சு. சோ ஓவராலா அவங்களோட போலிங் வந்து ஃபுல்ஃபில் பண்றாரு. ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கு பவர் பிளே பாத்துக்கிறாரு, பர்கர் இப்ப பவர் பிளே பாத்துக்கிறாரு. இல்லைன்னா சந்தீப் சர்மா தான் அந்த ரோல பண்ணிருப்பாரு. சந்தீப் சர்மா உங்களுக்கு டெத்ல இருக்காரு. நடுவுல 2 சாம்பியன் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்க.
அஸ்வின் உங்களுக்கு கண்ட்ரோல் போலர். ஒரு பேட்டர் வந்து பயங்கரமா 200 ஸ்ட்ரைக் ரேட், 275 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாருன்னா, அஸ்வினுக்கு ஒரு ஓவர் குடுத்து அமைதிப்படுத்தலாம். விக்கெட் எடுக்கணும்னா யுஸ்வேந்திர சஹல். ப்ராபப்லி த பெஸ்ட் பவுலிங் லைன்-அப் இந்த டோர்னமென்ட்ல. பெஸ்ட் பவுலர். இதுல வந்து என்னன்னா, நம்ம சந்தீப் சர்மா ஆவேஸ் கான் பத்தி இவ்வளவு பேசுறப்போ, சந்தீப் சர்மாவை பத்தியுமே பேசணும். அவரை பார்த்தோன்னா ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, பவர் பிளேல தான் அவர் பயங்கரமான பவுலரா, பந்து அதிகமா ம். வந்து திருப்பக்கூடிய பவுலரா, பால்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அவர்கிட்ட. அவரை கொண்டு வந்து இப்ப டெத்ல கொண்டு வந்து, அவர் டெத்லயுமே நல்லா பண்றாரு. இது என்ன மாரி ஒரு விஷயம்? என்ன பேசியிருப்பாங்க உள்ள? என்ன நடந்திருக்கும்? இது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒருத்தர் நம்ம காலங்காலமா பவர் பிளேல பார்த்திருக்கோம். பட் அவங்க என்னன்னா ட்ரெண்ட் போல்ட் எனக்கு அங்க நல்லா பண்றாரு. எனக்கு சந்தீப் சர்மாவை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஓவர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸ்லாக்ல நல்லா போடுவாரு. இப்ப போன வருஷம் கூட ஒரு மேட்ச் வந்து தோனிய கண்ட்ரோல் பண்ணாரு. சிஎஸ்கேவுக்கு வந்து ஜெயிக்க ஒரு சில ரன்ஸ் இருக்கும்போது தோனிக்கு ஒரு ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணாரு ஸ்கோரை. சோ அப்ப வந்து பாத்துருக்காங்க சந்தீப் சர்மா கிட்ட அந்த திறமை இருக்குன்னு. அது அது வந்து கான்பிடன்ஸும் கொடுத்து மேட்ச் ஆன் மேட்ச் நீ பண்ணுன்னு சொல்றாங்க பாருங்களேன். அது வந்து பெரிய விஷயம். போன மேட்ச் வந்து 10 ஓவருக்கு அப்புறம் தான் வந்தாரு. இந்த மேட்ச் அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தப்ப நடுவுல ஒரு ஓவர் கொடுத்தாரு சாம்சன். ஒரு கண்ட்ரோல் ஓவர் வேணும்னு சொல்லிட்டு. அத அவர் பண்ண தயங்கல. அவரு ஐபிஎல்ல ஜெயண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய விக்கெட்லாம் நிறைய தடவை எடுத்திருக்காரு. கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், தோனி இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்க்கு நல்லா பண்ண ஒரு இது இருக்கு. ஒரு ஒரு செம டேலண்ட் இருக்கு சந்தீப் சர்மாவுக்கு. பிடிச்சா பெரிய திமிங்கலத்தை தான் பிடிப்பேன் அப்படின்னு வந்து. ஆமா, ஆமா. ஸோ இப்போ நீங்க வந்து நம்ம வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பத்தி பேசணும் ராஜஸ்தான் பத்தி. நீங்க முன்னாடியே சொன்ன மாரி என்ன பட்லர் பத்தி டாப் 3 பத்தி ம். எல்லாம் ராஜஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா என்ன? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன பிரச்சனைகள் இருக்கு? ஃப்ரம் டாப் 3 டாப் ஆர்டர் பேட்டிங். ம். டாப் ஆர்டர் பேட்டிங். ம். பட்லர், ஜெயஸ்வால் அவங்களோட ட்ரீம் சீசன். இப்ப போன சீசன் ஜெயஸ்வாலோட ட்ரீம் சீசன். அதுக்கு முந்தின சீசன் பட்லரோட ட்ரீம் சீசன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இது எப்ப ஃபயர் ஆவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இப்ப 2 பேரும் மிஸ் ஃபயர் ஆகக்கூடாது. ஜெயஸ்வால் ஐ வோன்ட் ரீட் அவுட் ஆஃப் ஃபார்ம் எல்லாம் சொல்லவே முடியாது. ஸ்ட்ரோக் பிளே சூப்பரா இருக்கு. பட்லர் ரன்ஸ் வேணும் அவங்களுக்கு. ம். இது ராஜஸ்தான் ராயல்ஸ் லெஜெண்ட். பட் அவரோட ஓன்லயே அவரால் ஒரு சீசனுக்கு ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. அது எப்ப வருது அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட்டிங். அவர்கிட்ட இந்த ரன்ஸ் வேணும். சரி, நேத்து இன்னொரு டீம் விளையாண்டாங்க. நம்ம ஒரே டீமை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் நேத்து வந்து மேட்ச தோத்துருக்கிறாங்க. தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துருக்கிறாங்க. நேத்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி வந்து ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸோ, அதே மாரியே ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் நேத்தும். எப்படி பார்க்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ? ஒரு ஒளியே தெரியலையே அவங்க கிட்ட. அதுதான். அதாவது நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்றப்ப கூட நான் என்ன சொன்னேன்னா, போலிங் அவ்வளவு இம்ப்ரெசிவா தெரியல. ஒரு டீம நீங்க பவர் பிளேலயே 30க்கு 3ன்னு வச்சுட்டு, அதுக்கப்புறம் 155, 185 நீங்க அடிக்க விட்டீங்கன்னா எப்படிங்க? அங்கேயே போட்டு சோக் பண்ண வேண்டாமா? டாக்டிக்கலி அங்க கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த குல்தீப்போ, அக்ஷர் பட்டேலையோ கொஞ்சம் தாமதிச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு மேலேயே குடுத்திருக்கலாம். ஆ வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் ரிஷப் பண்ட். அந்த பார்ட்னர்ஷிப்ப வளர விட்டாரு. அஸ்வின் அண்ட் இவரு பார்ட்னர்ஷிப்ப வளர விட்டாரு. ட்ரை பண்ணாரு இல்லன்னு சொல்லல. அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் பவுலர் நார்க்கியாவை எடுத்துட்டு வந்தாரு. பட் நார்க்கியாவும் வந்து இந்த ரஸ்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய இன்ஜுரி. ரொம்ப மாசமா விளையாடவே இல்ல. இங்க வரதுக்கு முன்னாடி ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் T20ல ஒரு மேட்ச் விளையாடினாருன்னு நெனைக்கிறேன். அதோட இங்க டைரக்ட்டா வந்து விளையாடுறாரு. சோ அந்த ரஸ்டினஸ் தெரிஞ்சுச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஓவராலா அவங்களோட போலிங் ஏதாவது பண்ணி ஆகணும் டிசி. நேத்து வந்து இன்னொரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துருச்சு. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ ராஜஸ்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரிக்கி பண்டிங் ஏதோ வந்து அம்பேர் கூட பயங்கரமா காரசாரமா விவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. அது என்ன மேட்டர்? அத பத்தி தெளிவா என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இல்ல இப்ப வந்து ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட்ல மேக்ஸிமம் 4 ஓவர்சீஸ் ஒரு ஐபிஎல் டீம்ல 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஃபீல்ட்ல இருக்க முடியும். அண்ட் இப்போ அதுல இம்பாக்ட் சப்பா வெளிய போனவர் ஒரு மேட்ச்ல. ஃபாரின் அவர் ஃபாரின் பிளேயர் இல்ல இந்தியன் பிளேயரோ ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருந்து அவர் சப்ஸ்டியூட் செய்யப்பட்டிருக்காருன்னா, அவர் சப்ஸ்டியூட் ஃபீல்டரா கூட கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாது. ம். அவர் இனிமே இந்த கிரவுண்ட் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு நாட் அலோட் அன்டில் த மேட்ச் இஸ் ஓவர். ஓகே. அண்ட் இப்போ ஒரு இந்தியன் பிளேயருக்கு அடிபட்டிருக்கு. அப்போ ஒரு ஃபாரின் பிளேயர் சப்ஸ்டியூட்டா வரக்கூடாது. அப்ப 5 ஆயிருவாங்க. ம். 3 பேர் இருக்கும்போது ஒரு இந்தியன் பிளேயருக்கு சப்ஸ்டியூட்டா ஒரு ஃபாரினர் வரலாம். ம். அந்த கன்ஃபியூஷன் தான் ஆச்சு. இப்ப ராவ்மன் பவல் வந்து உள்ள வந்தாரு. ம். அதுக்கப்புறம் ஐ திங்க் பர்கரும் உள்ள இருந்தாரு. சோ நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல ஆன் ஃபீல்ட். சோ அதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுதான் வந்து அவ்வளவு காரசாரமா அந்த அம்பையர கூப்பிட்டு தனியா
ஒரு ரகல ஏங்க, பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ரிக்கி பாண்டிங் கடுகடுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. ரன்னும் வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு அதுல ஒரு மேட்டர் சிக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அம்பயர் குப்புராஜ் அவர் 4th அம்பயர் நம்ம ஊர்க்காரர் தான். அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. இப்போ அடுத்த மேட்ச் வரும். இன்னொரு மேட்ச் இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் ஒண்ணு. ஆர்சிபி கொல்கத்தா மேட்ச். நீங்க பெங்களூர்ல சாதாரணமா சொல்றீங்க. இது ஒரு மிகப்பெரிய போட்டி. ஐபிஎல்லோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைவல்ரிஸ் இது. ஆமா, அதுக்கான டேட்டா நீங்க வச்சிருப்பீங்க எப்படியும். அத பத்தி எஸ். இறக்கிருங்க டேட்டாவ. இருக்கு. அதாவது ஆர்சிபி கேகேஆர்னா எனக்கு எப்பவுமே ஐபிஎல்லோட மேட்ச் தான் ஞாபகம் வரும். மெக்கலம் அடிச்சாரு. ம். அன்னைக்கு வந்து பயங்கரமா தேங்க்ஃபுல் அன்னைக்கு நான் ஸ்டேடியம்ல இருந்தேன். என்னதுடா இது புதுசான்றாங்க ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டேன். ஐயோ என்ன அடி! சூப்பர் அடி. அந்த மாதிரி அடியை நான் நேர்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல. கிறிஸ்கேல் 175 அடிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் மெக்கலம் அடிச்ச அந்த 158 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஐபிஎல் அப்படி லான்ச் பண்ணி வச்சாரு. அது நடந்தது இந்த ரைவல்ரியில தான். 49 ஆல் அவுட் நடந்தது இந்த ரைவல்ரியில தான். கம்பீர் கோலி அவங்களுக்குள்ள ஃபிரிக்ஷன் ஆரம்பிச்சது இதே ரைவல்ரியில தான். இந்த செவுரு நிறைய பேர் காவு வாங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு நான் நான் இன்னைக்கு யார வந்து காவு வாங்க போகுது? ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு? எந்த டீமுக்கு சாதகமா இருக்கு? ரெக்கார்ட்ஸ் என்னதுன்னா, ஸ்ரீராம் இன்ட்ரெஸ்டிங்லி ஹெட் டு ஹெட் நீங்க பாத்தீங்கன்னா 32 தடவை மோதி இருக்காங்க. ஆர்சிபி 14, கேகேஆர் 18 தான் ரெக்கார்ட் இருக்கு. ஆனா ஆனா சின்னசாமி ஸ்டேடியம்ல 11 தடவை நடந்ததுல கேகேஆர் 7, ஆர்சிபி 4. அதாவது ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபிக்கு எதிராக கேகேஆர் பெட்டர் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஃபனி ஸ்டோரி என்ன, போன வருஷம் 2 தடவை மோதினப்பையும் கேகேஆர் தான் வின்னு, டபுள் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் 5 டைம்ஸ் சின்னசாமியில விளையாடினப்ப இந்த 2 டீமும் 5 தடவையும் கேகேஆர் தான் ஜெயிச்சிருக்காங்க. முத்துப்பாண்டி கோட்டையிலே வந்து கை வச்சுட்டானுங்க அப்படின்னு. ஆஹ் அங்கே வந்து இப்ப அதுல எப்படின்னா ஒரு சில மேட்சஸ் எல்லாம் 200, இவங்க 196. சோ அந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸா இருந்திருக்கு. ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் இது. ம். பட் கேகேஆரோட கை ஓங்கி இருக்கே அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. பட் சின்னசாமியில ஆர்சிபியும் அப்பப்ப ஜெயிச்சிருக்காங்க. 7க்கு 4னா அந்த 4 கூட 5 ஆகலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இன்னைக்கு? சொல்லுங்க. சொன்னேன். ஓகே. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் ஒரு விசிட்டிங் டீம் ஜெயிக்க போகுது ஒரு வென்யூல. ரெக்கார்ட்ஸ் வச்சு போறீங்களா இல்ல இந்த சீசனோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு போறீங்களா? இல்ல கட் ஃபீல் தான். 2 டீமும் பாருங்க. அதாவது ஆர்சிபி 1 ஜெயிச்சு 1 தோத்துருக்காங்க. ஹோம்ல விளையாடின ஒரே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் ஹோம்ல விளையாடின ஒரே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பட் மேன் டு மேன் பாக்குறப்ப 2 டீம்லயும் வந்து ஆர்சிபியோட பேட்டிங் எனக்கு பெட்டரா தெரியுது. ம். பட் கேகேஆரோட போலிங்கும் நல்லா இருக்கு. ம். சோ இவங்க போலிங் அவங்க பேட்டிங் அந்த மாதிரி தான் போட்டி இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி கேஜிஎஃப் வர்சஸ் ட்ரிபிள் ஆர். டிவில நாங்க இப்படி சொல்லி தான் வித்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேட்சை. சரி, இதுல வந்து கேகேஆர் வின் பண்ண போறாங்க அப்படின்னு என்னோட கட் ஃபீல் சொல்லுது. மேபி ராங் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, சந்தோஷம் தான் ஆர்சிபி ஜெயிச்சா. பட் எனக்கு என்னமோ கேகேஆர் பக்கம் தான் தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு 10வது மேட்ச். இன்னைக்கு உங்க ப்ரெடிக்ஷன் சரியா போயிருச்சுன்னா 10 மேட்சுக்குள்ளதே தனித்தனியா கட் பண்ணி போடலாம்லாம் பிளான் வச்சிருந்தோம். நீ என்னடானா ராங்கா போனா பரவாயில்ல சொல்லு. பரவாயில்ல, 9 தடவை கரெக்டா வருது, ஒரு தடவை தப்பா போலாம்ல. ஓகே, இன்னைக்கு கேகேஆர் வின் பண்றாங்க. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். 2 டீம்ல யார் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு எப்பவுமே சின்னசாமி ஸ்டேடியம் மேட்ச்னா விராட் கோலியோட பேரு போட்டிருக்கேன். விராட் கோலி இந்த மேட்ச் வந்து அவங்களுக்காக நல்லா பண்ணுவாரு. ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து கொஞ்சம் நரேனன் வருண் கிட்ட ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின்னு. பட் இவங்க எப்படி பவர் பிளேல வரமாட்டாங்க. சோ விராட் கோலி அதுக்குள்ள வந்து நிறைய ரன்ஸ் அடிப்பாருன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரசலோட பேர் தான் சொல்ல போறேன். ரசல். ஓகே. சின்னசாமி ஸ்டேடியம் ஆப்வியஸ்லி. ஆமா. ஆக்சுவலா அவர் கடந்த 2-3 மேட்ச் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தேன். இந்த 2 டீம் மோதினப்போ போலிங்ல தான் ரசல் பெட்டரா பண்ணிருக்காரு. ஒரு டக் அவுட்லாம் ஆயிருக்காரு. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ரசல் டேஞ்சரஸ். எட்ஜ் பட்டா கூட 6 போயிருங்க அந்த கிரவுண்ட்ல. எனக்கு ரசல்னு தோணுது. ஓகே, இன்னைக்கான ப்ரெடிக்ஷன் வந்து இதுதான். ஸோ முத்துவோட ப்ரெடிக்ஷன் வந்து பலிக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் எங்க கூட இணைஞ்சு இந்த மேட்சை பத்தி, அடுத்து வர மேட்சை பத்திலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. முத்து, உங்களுக்கும் நன்றி. நன்றி படி. டேக் கேர். காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.